ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் லோன்ஸ் பை ஆர்கே. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஐசிஐசிஐ பேங்க்கோட பர்சனல் லோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்தியாவை பொறுத்தளவில் டாப் 3 ப்ரைவேட் பேங்க்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு ஹெச்டிஎஃப்சி இருக்குது, செகண்ட் ஐசிஐசிஐ, தேர்டு ஆக்சிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இருக்கிற ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட பர்சனல் லோனை பற்றி டீட்டெயில்டாக நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ஃபுல்லாக லோன்ஸை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு லோன் ரிக்குயர்மெண்ட் இருக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு லோனோட நீட் இருந்தால் மட்டும் லோன் அவைல் பண்ணுங்கள். அப்படி இல்லை ஒரு சில கேசஸில் பேங்க் சைட்லேருந்து உங்கள் டிரான்சாக்ஷன் செக் பண்ணிட்டு உங்களுக்கு நிறைய லோன்ஸில் நிறைய ஆஃபர்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு நீட் இல்லாத பட்சத்தில் லோன்ஸ் எடுக்காதீங்க. இது நம்ம சேனல்லேருந்து நம்ம கொடுக்குற சஜஷன். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஐசிஐசி பர்சனல் லோனில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஒன், மேக்ஸிமம் 50 lakhs வரைக்கும் நம்மளுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. டாக்குமெண்டேஷன் ரொம்ப மினிமலாக வச்சுருக்காங்க. கொலாட்ரல் எதுவும் அவங்க கேட்குறதில்ல, ஸோ நம்ம சப்மிட் பண்ண வேணாம். லாஸ்ட் பாயிண்ட், ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ப்ரொவைட் பண்ணுறாங்க லோன். ஸோ நம்ம லோன் டென்யூர் எத்தனை வருஷம் இருந்தாலும் நம்ம சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் தான் நம்மளுக்கு அந்த லோன் இருக்கும். தென் இன்ட்ரெஸ்ட் ரேட் எந்த ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 10.85 to 16.25 வரைக்கும் போகலாம் பெர் ஆனம். அண்ட் ப்ராசஸிங் ஃபீ இவங்க 2% ஆஃப் லோன் அமௌண்ட்டை சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் டென்யூர் பார்த்தோம்னா 1 to 6 years வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி ஹெச்டிஎஃப்சியில் பார்த்தோம் அப்படின்னா 5 years வரைக்கும் தான் இருந்துச்சு, 16 months. இங்கே 72 months வரைக்கும் நம்ம லோன் டென்யூர் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். டாக்குமெண்டேஷன் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்டேஷன்லாம் நம்ம அந்த லோன் அவைல் பண்ணுறதுக்கு ப்ரொவைட் பண்ணணும்னா லாஸ்ட் 3 months salary slip, லாஸ்ட் 3 months பேங்க் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு. இந்த டாக்குமெண்ட் மட்டும் இருந்தாலே போதும், நம்ம அந்த லோனுக்கு எலிஜிபிளா இல்லையான்னு செக் பண்ணிட்டு நம்ம லோன் அவைல் பண்ணிக்கலாம். ஐசிஐசிஐ பர்சனல் லோனோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியான்னு ஃபியூ திங்ஸ் அவங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் என்னெல்லாம்னு பார்த்தோம்னா, உங்கள் ஏஜ் வந்து 20 yearsக்கு மேலே இருக்கணும். அண்ட் நீங்கள் ரெசிடென்ட் இண்டிவிஜுவலாக இருக்கணும். நீங்கள் என்ஆர்ஐயாக இருந்தீங்கன்னா ஐசிஐசிஐ பர்சனல் லோன் அப்ளை பண்ண முடியாது. அண்ட் நீங்கள் சேலரிடு பர்சனாக இருக்கணும், ஒரு கம்பெனியில் சேலரிடு பர்சனாக இருக்கணும். அண்ட் உங்கள் சேலரி அக்கௌண்ட் இருக்கணும் உங்களுக்கு. அண்ட் உங்கள் சிபில் ஸ்கோர் ஒரு நல்ல ஸ்கோரில் இருக்கணும். பர்பஸ் ஆஃப் பர்சனல் லோன் இது என்னவா வேணால் இருக்கலாம். இது பேங்க் சைட்லேருந்து ஒரு கேள்வியே இல்லை. அவங்க எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவுக்கு நம்ம எல்லாமே கரெக்டாக வந்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன விஷயத்துக்காக வேணால் நம்ம லோன் எடுத்துக்கலாம். அது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்காக இருக்கலாம், மேரேஜ் எக்ஸ்பென்சஸ்க்காக இருக்கலாம், இல்லை நீங்கள் உங்கள் ஹோமை ரெனோவேட் பண்ணுறீங்கன்னா அதுக்காக இருக்கலாம், இல்லை ஏதாவது கேஜெட்ஸ் புதுசாக அப்கிரேட் பண்ணுறீங்க. இப்போ ஐஃபோன் கிரேஸ் ரொம்ப போயிட்டுருக்கு, அது அப்கிரேட் பண்ணுறீங்கன்னு இருக்கலாம், இல்லை லேப்டாப் ஏதாவது பை பண்ணுறீங்கன்னு இருக்கலாம், இல்லை ஒரு ஃபாரின் ட்ராவல்காக நீங்கள் பர்சனல் லோன் அவைல் பண்ணலாம். எந்த ரீசனுக்காக வேணால் நீங்கள் அவைல் பண்ணலாம். இது பேங்க் சைட்லேருந்து ஒரு கொஸ்டினே இல்லை. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஐசிஐசிஐ பேங்க்கோட பர்சனல் லோன் ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே போய் கூட உங்கள் பர்சனல் லோனை அப்ளை பண்ணிக்கலாம். அது ஒரு 5 ஸ்டெப்பில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் லோன் அமௌண்ட் அண்ட் டென்யூர் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் கம்பெனி டீட்டெயில்ஸ் அண்ட் உங்கள் சேலரி அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஈஸி தான், நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கே தெரியும். அதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். உங்களுக்கு ஆன்லைனில் பண்ண கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம டீமில் இருந்து ஒரு பர்சன் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் மென்ஷன் பண்ண டாக்குமெண்ட்ஸ் மட்டும் ப்ரொவைட் பண்ணிங்கனாலே போதும். நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு ஐசிஐசிஐ பேங்க்கில் ஆஃப்லைன் அப்ளிகேஷன் உங்களுக்கு லாகின் பண்ணி தருவாங்க. அது ஒரு 1 weekல உங்களுக்கு அமௌண்ட்டு உங்கள் சேலரி அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம ஒரு அமௌண்ட் லோனாக எடுத்துட்டோம், மந்த்லி எவ்வளோ நம்ம பே பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிற கொஸ்டின் உங்களை நிறைய பேருக்கு இருக்கும். அதனால தான் இந்த எக்ஸாம்பிள் இஎம்ஐ கேல்குலேட்டர் போட்டிருக்கேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு 3 lakhs லோன் எடுக்கிறோம், டென்யூர் ஒரு 5 years நம்ம செட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மந்த்லி 6,500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கேல்குலேஷனில் நான் 11% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்கேன். இது ஒரு நார்மல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். உங்கள் சிபில் கரெக்டாக இருந்துச்சுன்னா 11% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்கே நம்ம பண்ணி கொடுக்கலாம். அது கம்மியாக கூட நம்ம ட்ரை பண்ணலாம். நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு பிஎலோட நீடு இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அப்படி இல்லை நீங்கள் மெயிலில் கூட கம்யூனிகேட் பண்ணலாம். நான் பாஸ்ட் 3 year பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு பிஎலோட ரெக்குயர்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் மேக்ஸிமம் 1 weekல நான் உங்களுக்கு டிஸ்பர்ஸ்மெண்ட் பண்ணி தரேன், உங்களோட சிபில் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணலாம்.
கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.